نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون صدق الله العظيم. அல்லாஹ் கூறுகிறான், அநியாயம் செய்துவிட்டவர்கள் மாற்றிவிட்டார்கள். அவர்களுக்கு எதை சொல்லப்பட்டதோ அந்த சொல்லை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அப்படி அநியாயம் செய்தார்களே, அவர்கள் மீது நாம் வானத்திலிருந்து வேதனையை இறக்கினோம். அவர்கள் மாறு செய்ததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததின் காரணமாக, பாவம் செய்ததின் காரணமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ சென்ற வாரம் கடைசியாக நாம் ஒரு வசனத்தில் அறிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னான், இந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழைங்க, இதுக்குள் நதுக்குழு ஹாரியல் கரியத்தை, இந்த ஊரில் நீங்கள் நுழைங்க, இந்த ஊருக்குள்ளே, அங்கு நீங்கள் விரும்பியதையெல்லாம் சாப்பிட்டு கொள்ளலாம். நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்களோ, எங்கிருந்தெல்லாம் சாப்பிட விரும்புகிறீர்களோ அனைத்தையும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் நுழையும் பொழுது, ஊருக்குள்ளே நுழையும் பொழுது, அந்த ஊரினுடைய எல்லையில் சஜிதா செய்தவர்களாக, பணிந்தவர்களாக, சஜிதா செய்தவர்களாக, குனிந்து பணிந்தவர்களாக நீங்கள் ஊருக்குள்ளே நுழைய வேண்டும். ரெண்டாவது, ஹித்தத்துன் என்று சொன்னவர்களாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். ஹித்தத்துன்னு சொன்னால் தௌபான்னு சொல்லி எங்களை மன்னிச்சிரு, அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் என்பதை சென்ற வாரம் அறிந்தோம். அந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுது அல்லாஹ் சொன்னது ரெண்டு விஷயங்களை அவங்களுக்கு சொன்னான். ஒன்று, அந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுது பணிந்த நிலையில், நீங்கள் குனிந்த நிலையில் உள்ள நுழையணும், தன்னுடைய பணிவை வெளிப்படுத்திய நிலையில் நுழைய வேண்டும். இரண்டாவது, ஹித்தத்துன் என்று சொல்லிக்கொண்டே உள்ள போகணும். யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து விடு, நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் என்ன செய்யணும், ஊருக்குள்ளே நுழையணும். இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் இதை இப்போ ஓதி காட்டப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஃபபத்தல அல்லதீன ஸலமூ, இந்த அநியாயக்காரர்கள் அவர்கள் மாற்றி விட்டார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லும்படி உத்தரவிடப்பட்டதோ அதை மாற்றி விட்டார்கள். இதில் ரெண்டு தவறுகளை செஞ்சாங்க. ஒன்று, ஊருக்குள்ள நுழையும் பொழுது பணிந்து நீங்கள் குனிந்த வண்ணம் நுழைய வேண்டும் என்று சொன்னார், அல்லாஹ் சொன்னான். ஆனால் இவங்க போகும்போது குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், இவங்க குனிந்த வண்ணம் போகாமல் தவழ்ந்துக்கிட்டு உள்ள போனாங்களாம். தவழ்ந்த வண்ணமாக ஊருக்குள்ள நுழைஞ்சாங்க. இரண்டாவது, இவங்க ஹித்தத்துன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதை ஹித்தத்துன் சொல்லிட்டு போனாங்க. அதில் இடையில ஒரு நூனை சேர்த்துட்டாங்க. ஹித்தத்துன்னு சொன்னால் பாவங்களை மன்னிச்சிருன்னு அர்த்தம். இப்போ ஹித்தத்துன்னு சொன்னால் எங்களுக்கு கோதுமை வேண்டும், கோதுமை ஹித்தத்துன்னா கோதுமைக்கு சொல்லுது, எங்களுக்கு கோதுமை வேண்டும்னு சொல்லிக்கிட்டு உள்ள நுழைஞ்சாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களில் மாறு செஞ்சதின் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மீது நாம் வானத்திலிருந்து வேதனையை இறக்கினோம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மீது வானத்திலிருந்து வேதனையை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரெண்டு விஷயங்களே இவங்க மாற்றம் செய்தார்கள். ஒன்று, குனிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொன்னால் தவழ்ந்துக்கிட்டு போனாங்க. ரெண்டாவது, ஹித்தத்துன்னு சொன்னதை ஹித்தத்துன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் வேணுமென்றே செஞ்சது. இவங்க வேணுமென்றே என்ன செய்யறது, கேலி கிண்டல் மாதிரி செய்யறது. நாங்கள் இவங்ககிட்ட சாப்பாடு கேட்டால், நல்ல உணவு கேட்டால், இவர் என்ன செய்யறாருன்னா ஹித்தத்துன்னு சொல்லிக்கிட்டு போங்கன்னு சொல்கிறார். அப்போ அதனால ஹித்தத்து எங்களுக்கு தேவை இப்போ கோதுமை தான், இந்த கோதுமை வேண்டும்னு என்ன செஞ்சாங்க, சொல்லிக்கிட்டு உள்ளே போனாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர்கள் மீது வேதனை இறக்கி வைத்தான். அப்போ குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறாங்க, இவர்களுக்கு என்ன வேதனை இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது காலரா போன்ற இப்போ சில கொரோனா இதை மாதிரி ஒரு நோய், கடுமையான நோய் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. 3-4 மணி நேரத்தில் 70,000 பேருக்கு நெருக்கமாக அவர்கள் மௌத்தாயிட்டாங்க. அந்த நோயில் கொஞ்ச நேரத்திலே அத்தனை பேர் மௌத்தாக போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர்களுக்கு நிறைய உபகாரங்களை செஞ்சான். கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க,
செய்து கொண்டே இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றா, பிமா கானு யஃப்ஸுகூன், இவர்கள் மாறு செஞ்சதின் காரணமாக, இவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக இவர்கள் மீது நாம் வேதனை இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு விஷயத்தை இந்த வார்த்தையை கொண்டு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டா அதுல எந்த மாறும் செய்யக்கூடாது, அதுல மாற்றம் செய்யக்கூடாது. குர்ஆனுடைய வார்த்தைகள்ல எந்த மாற்றமும் செய்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. இப்ப இதை வச்சு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், மார்க்க வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதில் குறிப்பாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது சம்பந்தமாக குர்ஆனுடைய விரிவுரையில பிரபலமான ஒரு விரிவுரை குர்துபி. இமாம் குர்துபி அவர்கள் தன்னுடைய விரிவுரையில சொல்றாங்க, இது சம்பந்தமாக சில வார்த்தைகள் இருக்கின்றன, சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்ல மாற்றம் செய்தால் வேறு வார்த்தைகளை போட்டால் அதே அர்த்தம் வரலாம். ஒரே அர்த்தத்தை கொண்ட ரெண்டு வார்த்தைகள் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அந்த வார்த்தைகளில் மாற்றம் செய்யக்கூடாது. அர்த்தம் ஒண்ணுதான் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, மாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. வார்த்தைகளை மாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அதுதான் சொன்னாங்க, இபாதத்துகள்ல கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா கற்று தந்திருக்கிறான். இப்போ இந்த வார்த்தைகளில் அர்த்தம் ஒரே அர்த்தம்ல வேறு வார்த்தைகள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடாது. இப்போ சனாவில் எடுத்துக்கிட்ட, தொழுகையில் எடுத்துக்கிட்ட சனா ஓதுறோம் சுப்ஹானக அல்லாஹும்ம. இப்போ இந்த சனா ஓதுறதுலையோ அல்லது அத்தஹியாத் ஓதுவதிலையோ குனூத் ஓதுவதிலையோ தஸ்பீஹ் ருக்கு சஜிதாவுடைய தஸ்பீஹ் ஓதுறதுலையோ இவைகளில் எந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையே தான் நாம் சொல்ல வேண்டுமே ஒழிய அதே அர்த்தத்தில் இருக்குது, எனக்கு அரபி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் அதே அர்த்தத்தில் உள்ள வார்த்தைகளை வேறு வார்த்தைகளை மாற்றி ஓதுவதற்கு அனுமதி இல்லை என்பதாக சொல்றாங்க. இதே மாதிரி குர்ஆனுடைய எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, குர்ஆன் ஓதும் பொழுதும் குர்ஆனுடைய ஆயத்துகள்ல எந்த வார்த்தையும் மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. அதனாலதான் நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், குர்ஆன்ல சொல்லப்பட்ட துவாக்கள் இருந்தா அந்த துவாவை அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஒருமையாக சொல்லப்பட்டிருந்தா ஒருமையாகத்தான் ஓதணும், பன்மையாக சொல்லப்பட்டிருந்தா பன்மையாகத்தான் ஓதணும், அதில் மாற்றம் செய்யக்கூடாது. அதனால நம்ம எப்போ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுறோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ, இது பன்மையாக சொல்லப்பட்டிருக்கு, எங்களுடைய ரப்பே எங்களுக்கு நீ கொடுப்பாயாக, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நலவை கொடுப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்போ ஒருத்தர் தனியா துவா செய்யறாரு, தனியா துவா செய்ய எனக்கு கொடுப்பாயாக அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, அந்த வார்த்தையை மாற்றி விடக்கூடாது. ஏண்டா குர்ஆன்ல சொல்லப்பட்டதை அப்படியே தான் உச்சரிக்க வேண்டும். இப்போ நம்ம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதுறோம், இஹ்தினா எங்களுக்கு நீ நேர்வழி காட்டு, அங்க பன்மையா சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு நேர்வழி காட்டு. இப்போ தனியா சொல்லும் பொழுது என்ன ஓதணும், தனியா சொல்லும் பொழுதும் இஹ்தினா எங்களுக்கு நேர்வழி காட்டுன்னு தான் ஓதணும், இஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டு அப்படின்னு ஓதிடக்கூடாது. அப்போ குர்ஆனுடைய வார்த்தைகளை அப்படியே தான் உச்சரிக்க வேண்டும், மாற்றக்கூடாது. அதனால எப்படி தொழுகையில நாம மாற்றக்கூடாது, குர்ஆன் ஓதும்போது மாற்றக்கூடாதோ, அது துவாவாக இருந்தாலும் வெளியில நம்ம தனியா துவா செய்யும் பொழுதும் அந்த வார்த்தைகளை மாற்றக்கூடாது. அதனாலதான் சொல்லுவாங்க மார்க்க அறிஞர்கள், பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, குர்ஆன்ல பெற்றோர்களுக்காக துவா செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் அவ்விருவர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக, என் மீது எப்படி எனக்கு அவர்கள் சின்ன வயசுல நான் இருக்கும் பொழுது என் மீது அவர்கள் கருணை புரிந்தார்களோ, என் மீது இரக்கம் காட்டினார்களோ அது மாதிரி. அதுல ஒருமையாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, எனக்கு எப்படி என்னை பராமரித்து வளர்த்தார்களோ. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம், சேர்ந்து துவா செய்யும் பொழுது மொத்தமாக கூட்டு துவா செய்யும் பொழுதும் இப்போ நீங்க எப்படி ஓதுங்க, ரப்பயானி ஸகீரா, எனக்கு என்னை எப்படி அவர்கள் வளர்த்தார்களோ பராமரித்து வளர்த்தார்களோ அப்படின்ட்டு உண்மையாகவே நீங்கள் ஓதுங்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்வார். ஏன்னா குர்ஆனுடைய வார்த்தை, வேறு வார்த்தைகளாக இருந்தால் நம்ம துவாவை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், ஆனால் குர்ஆனுடைய வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இப்படியே ஓதுங்கள் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ குர்ஆனுடைய வார்த்தைகளை மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. சரி, ஹதீஸ்ல வந்த வார்த்தைகளை மாற்றலாமா அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்ல வந்த வார்த்தைகளுடைய விஷயத்திலேயும் கருத்து வேறுபாடுகள் இமாம்களுக்கு மத்தியில இருக்குது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கெல்லாம் சொல்றாங்க, ஹதீஸினுடைய வார்த்தைகளில் ஒரே அர்த்தத்தை கொண்டுள்ள வார்த்தைகளாக இருந்தால் அதுல அனுமதி இருக்கிறது. ஹதீஸுடைய வார்த்தைகளை அப்படியே அவர் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே சொல்லல, ஆனா அதனுடைய அர்த்தம் மாறாம என்ன செஞ்சாரு, வேறு வார்த்தையை போட்டு சொல்லிட்டார். ஆனால் அதற்கு என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னா, அதை
சொல்லக்கூடியவர் அரபி மொழியை முழுமையாக நல்ல முறையில் அறிந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவருக்கு அந்த வார்த்தை தெரியாத பட்சத்தில் வேறு வார்த்தையை கொண்டு அந்த அர்த்தத்திற்கு தோதுவான வேறு வார்த்தையை கொண்டு அவர் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அரபியை முழுமையாக தெரிந்தவராக இருந்தால் அப்படின்னு செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட அதே வார்த்தையை சொல்வதுதான் சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி ஃபபல்லகஹா கமா சமிஅஹா. என்னுடைய சொல்லை யார் செவியுற்று, எந்த ஒரு மனிதர் என்னுடைய வார்த்தையை என்னுடைய சொல்லை கேட்டு அதை கேட்ட மாதிரி அப்படியே மற்றவர்களுக்கு எத்தி வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துவானாக, அவரை செழிப்பாக்கி வைப்பானாக நபி அவங்க துஆ செஞ்சாங்க. எப்படி கேட்டாரோ அப்படியே மற்றவர்களுக்கு சொல்லுவாரோ. இப்ப இதை வச்சு சில ஹதீஸினுடைய விளக்க உரையாளர்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு அப்ப எப்படி கேட்டாரோ அப்படியே அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சில விளக்கவுரையாளர்கள் சொல்லுவார்கள். இருந்தாலும் கூட பெரும் அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்வார்கள். இதுல இந்த அர்த்தமும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கேட்டதை அப்படியே சொல்லணும், அது கருத்து மாறாமல் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில கருத்து மாறாம அர்த்தம் மாறாம வேறு வார்த்தைகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இருந்தாலும் அந்த வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்துவது சிறந்தது ஹதீஸினுடைய விஷயத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஹதீஸுகள்ல கூட பல ஹதீஸுகள்ல அறிவிப்பாளர்கள் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் அல்லது இது போன்று சொன்னார்கள் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி சொல்லி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்காது, அந்த கருத்து ஞாபகம் இருக்கும், அர்த்தம் ஞாபகம் இருக்கும். அதனால நினைச்சுவாங்க இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சஹாபியிலிருந்து இந்த சஹாபி இப்படி சொன்னாங்க அல்லது இது போன்று சொன்னார்கள் சில இடங்கள்ல சொல்லுவாங்க. அப்ப அதனால அதுல அப்படி மாற்றிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார். ஆக இங்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் சொன்னா, பனூ இஸ்ரவேலர்கள் ஹித்தத்துன் அப்படின்னு சொன்னத ஹித்தத்துன் சொன்னாங்க. இப்ப இந்த ஹித்தத்துங்கிறது அர்த்தமும் மாறி போயிடுச்சு, வேற அர்த்தம். இப்ப அந்த அர்த்தம் மாறி அவங்க அதை கிண்டல் செய்யற மாதிரி, கேலி பண்ற மாதிரி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேலி பண்ற மாதிரி அவங்க சொன்னதுனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் மீது வேதனை இறக்கி வைத்தான். உடனடியாக அவர்களுக்கு ஒரு வேதனை இறக்கி வச்சு அவங்க திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒரு வேதனை இறக்கி வச்சான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்போ அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், பனூ இஸ்ரவேலருக்கு செய்த நிஅமத்துகள், அருட்கொடைகள். அவன் பல அருட்கொடைகள் வரிசையாக அல்லாஹ் சொல்லிட்டு வரான். அவங்க செஞ்ச அவர்களுக்கு செய்த அருட்கொடைகள்ல அதுல ஒரு அருட்கொடை தான் இது. ஏற்கனவே நாம சொன்ன முன்னாடி உள்ள வசனத்துல இந்த கருத்து சொல்லிட்டோம். அதுல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த தீஹி என்ற ஒரு பகுதியில பாலைவனத்துல 40 வருடங்களாக சுற்றி கொண்டிருந்தார். சென்ற வாரம் சொன்னேன், 40 வருஷமாக சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான். பக்கத்து ஒரு அமாலிகா என்ற அந்த கூட்டத்தார்கள்ட்ட சண்டை போட்டு சிரியாவுக்கு போய் நீங்க அந்த ஊரை கைப்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்ல, இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய சக்தியை வலிமையை பார்த்து நாங்கள்லாம் போய் சண்டை போட மாட்டோம், மூசாடா நீங்க போய் சண்டை போடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் அதனால கோபப்பட்டு செஞ்சா அந்த தீவு அந்த பாலைவனத்திலே 40 வருஷமாக அவர்களை சுத்த விட்டுட்டான். அந்த பாலைவனம் சின்னதுதான், ஆனாலும் கூட அதுல அவங்களுக்கு வழி தெரியாத மாதிரி அவங்க போறாங்க, திரும்ப அதே இடத்துக்கு வர்றாங்க. கடைசியில் பகல் பூரா நடப்பாங்க, இரவுலையெல்லாம் கடந்து காலையில முடிச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா எந்த இடத்துக்கு கிளம்புறாங்களோ அந்த இடத்துல நிற்பாங்க. இப்படியே 40 ஆண்டுகள். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, அவங்க கேட்டதற்கு நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உணவு, மண்ண செல்வா உணவு கொடுத்தான். அப்ப தண்ணி கேட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமி, தண்ணீர் வேணும்ல குடிக்கிறதுக்கு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க தண்ணி வேணுங்கும் போது. அப்ப மழை வேணும்னு சொன்னா யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். தண்ணி வேணும்டாக்கா தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்ட்ட கேட்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி, தன்னுடைய கூட்டத்திற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் கேட்டாங்க, தண்ணீர் புகட்டும்படி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஃபகுல் நضرب بعصاك الحجر, அல்லாஹ் சொல்றான், நாம மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவிட்டோம், உங்களுடைய கைத்தடியை கொண்டு அருகில் இருக்கக்கூடிய பாறையில் அடியுங்கள். பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது, இந்த பாறையில போய் நீங்க அடியுங்க அப்படின்னு நாம சொன்னோம். ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத ஐனா, அப்ப அந்த பாறையிலிருந்து 12 ஊற்றுக்கள் ஓடியது, 12 ஊற்றுக்கள் வெளியாகி தண்ணீர் அதிலிருந்து வந்தது. அது அலிம குல்லு உனாசிம் மஷ்ரபஹும், அந்த மக்களில் ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் குடிக்கக்கூடிய இடத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எங்களுக்கு இந்த பகுதி தான் அப்படின்னு 12 பிரிவினர்கள் இருந்தாங்க. பனூ இஸ்ரவேலர்கள்ல 12 பிரிவினர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளுடைய சந்ததிகள் தான் 12 பிரிவாக இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிகள் தான் இப்ப யூதர்கள், பனூ இஸ்ரவேலர்கள்.
இப்போ அவங்க 12 பிரிவினர்களுக்கும் அல்லாஹ் தனித்தனியாக ஏற்படுத்தி கொடுத்துட்டான். 12 ஊற்றுக்கள் அங்கே வந்துச்சு. 12 ஊற்றுக்கள்ல ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தாங்கள் எந்த இதிலிருந்து குடிக்கணுங்கிறத அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னா குலு வஷ்ரபு மிர் ரிஸ்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலிருந்து சாப்பிடுங்கள், குடியுங்கள். வலா தஸவ் ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், பூமியிலே குழப்பம் செய்தவர்களாக நீங்கள் பரவி விடாதீர்கள், பூமியில குழப்பம் செய்தவர்களாக பரவி விடாதீர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான். அப்ப குடிக்கிறதுக்கு உணவுக்கு எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தான். இது சென்ற வாரமே நாம் சொன்னோம். மண்ணு செல்வாவை அல்லாஹ் இறக்கி வச்சான், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஊற்ற பாறையிலிருந்து ஊற்ற ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதம் அது. அந்த கைத்தறியை கொண்டு பாறையில அடிச்சாங்க. ஒரு அடிதான் அடிச்சாங்க. பாறையில குச்சால அடிச்சா அது பாறை உடையுமா? இரும்பால் அடைச்சாலே உடனே உடையாது. அப்போ குச்சால தண்ணீர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த கைத்தடியால் அடிக்கிறாங்க. 12 பிரிவுகளா 12 ஊற்றுக்கள் அதுல இருந்து வந்து ஒரு அடியில 12 ஊற்றுக்கள் வருகிறது அப்படின்னு சொன்னா, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான். இந்த அற்புதத்தை கண்கூட பாக்குறாங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்றான், பனு இஸ்ரவேலர்களுக்கு, அந்த யூதர்களை பார்த்து, மதீனாவில் உள்ள யூதர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க முன்னோர்களுக்கு இப்படிலாம் நான் உபகாரம் செஞ்சோம்ப்பா. கண்கூடாக அவங்க பல விஷயங்களை அற்புதங்களை பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கூட அந்த அற்புதங்களை நிறைய காட்டப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய காட்டி அவங்கள மக்களை அழைக்கல. ஆனா பனு இஸ்ரவேலருக்கு இது போன்ற அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டப்பட்டுச்சு. கண்கூடாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தறியை கொண்டு பாறை அடிக்கிறத பார்க்கறாங்க, அதுல தண்ணீர் வர்றதை பார்க்கறாங்க. இப்படி பார்த்தும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்ல அவங்க முழுமையாக ஏற்று நடக்கல. எது சொன்னாலும் அதற்கு மாற்றமாகத்தான் செய்வாங்க. ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டா இன்னொன்னு கேட்பாங்க. இப்படியே தான் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதனால அல்லாஹ் சொன்னா, நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்கில பூமியில குழப்பம் செஞ்சு தெரியாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இப்படி அந்த தீகின்ற பாலைவனத்தில் 40 வருடங்களாக அல்லாஹ் கொடுத்த அந்த மண்ணு சல்வா இதை சாப்பிட்டு கொண்டு, தண்ணீர் அல்லாஹ் பாறையிலிருந்து கொடுத்தா அதை குடிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ் சொன்னா இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மண்ணு செல்வாவை சளிப்படைஞ்சு போச்சு. மூசாவே இது சாப்பிட்டு சளிப்படைஞ்சு போச்சு, வேற ஏதாவது உணவுங்க, அதை விட ருசியான உணவு அப்போ கிடையாது. ஏன்னா அவ்வளோ ருசியான உணவை அல்லாஹ் கொடுத்தான். வானத்திலிருந்து பனி போன்று ஒன்றை இறக்கி அது இலைகள் அப்படியே ஒட்டி கொண்டு தோன்ற மாதிரி அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால், அது சாப்பிடுவதற்கு ரொம்ப இனிப்பான பதார்த்தம், நல்ல சாப்பாடு. அதே மாதிரி காடை மாதிரி ஒரு பறவை, அதை கூட்டம் கூட்டமாக எல்லாம் அனுப்புகிறான். அதை நீங்கள் அறுத்து அதை பொரித்து சமைச்சு சாப்பிடுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. இது என்னாச்சு, எங்களுக்கு இது சளிப்படைஞ்சு போச்சு, எங்களுக்கு சாப்பிட்டு சலிச்சு போச்சு, வேற உணவு கொடுங்க அப்படின்னு. இன்னொன்று என்ன செஞ்சாங்க, அந்த உணவை எடுத்து சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு சொன்னால் சேமிச்சு வைக்கக்கூடாது. ஏன்னா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது தினசரி உங்களுக்கு இறங்கும், நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ என்ன செஞ்சாங்க, சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்க, இது எங்களுக்கு சலிச்சு போச்சு, வேற உணவு ஏதாவது கொடுங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், வயது குல்தும் யா மூசா லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹிதின். மூசாவே, நாங்கள் ஒரே உணவின் மீது பொறுமையாக இருக்க முடியாது. இந்த ஒரே உணவை சாப்பிட்டு எங்களால் இருக்க முடியாது. வெறும் மண்ணு சொல்வா இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. ஃபதுஉ லனா ரப்பக, உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்து, பூமி எதை வெளியாக்கும், அதாவது பூமியிலிருந்து விளையக்கூடிய பொருட்கள், இவைகளை எங்களுக்கு அகண்டி இவைகள் கிடைக்கணும்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்து மின் பக்கலிஹா, அதனுடைய காய்கறி வகைகள், வகிசாயிஹா, குறிப்பாக வெள்ளரிக்காயை கேட்டாங்க அவங்க, அதனுடைய வெள்ளரிக்காய், பூமிகா, அதில் உள்ள விளையக்கூடிய கோதுமை, அதசிகா பருப்பு, பசலிகா, இன்னும் அதனுடைய வெங்காயம், இவைகள்லாம் எங்களுக்கு வேணும். இவைகள்லாம் அல்லாட்ட கேளுங்க. பொதுவாகவே அல்லாட்ட யாரெல்லாம் உணவை கொடுங்கன்னு கேட்கணும். பசிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு உணவை கொடுங்கன்னு கேட்கணும். அப்போ இது இவங்களுடைய அந்த இடக்குமுடக்கான தன்மைகள், கேலி கிண்டல் செய்யக்கூடிய அந்த தன்மை, இதை மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாட்ட எதையாவது ஒன்று சொல்லி இதை எங்களுக்கு கேட்டு வாங்கிட்டாங்க. ஒவ்வொன்றா பொருள்களை குறிப்பிட்டு சொல்லுது. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு காய்கறி, அது மாதிரி கோதுமை, அதில் விளையக்கூடிய பருப்புகள், வெங்காயம், இதுவெல்லாம் எங்களுக்கு வேணும்.
இதெல்லாம் சாப்பிடணும், நாங்கள் வெறும் அந்த மண்ணு செல்வாவை சாப்பிட்டு சலிச்சு போச்சு, அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எப்படிலாம் சொன்னீங்க, அதான் உங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க. இங்கே சொல்கிறது அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? மதீனாவுடைய யஹூதிகளை பார்த்து சொல்கிறான். உங்கள் முன்னோர்கள் இப்படிலாம் கேட்டாங்க. கால அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர், அல்லாஹ் எதை சிறந்ததாக கொடுத்திருக்கிறானோ அதை விட மட்டமானதை நீங்கள் மாற்றி கேட்கிறீர்களா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தஸ்தப்திலூன, நீங்கள் மாற்ற தேடுகிறீர்களா, மாற்றுவதற்கு விரும்புகிறீர்களா? அல்லதி ஹுவ அத்னா, எது மட்டமானதாக இருக்கிறதோ, பில்லதி ஹுவ கைர், எது சிறந்ததாக இருக்கிறதோ அதற்கு பகரமாக மட்டமானதை நீங்கள் மாற்றி கேட்குறீங்களான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் கொடுக்குற உணவு மண்ணு செல்வாங்கிறது உயர்தரமான உணவு, உயர்தரமான உணவு. இந்த உணவை விட்டுட்டு இந்த அதை விட மட்டமான உணவை நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து யுஹ்பிது மிஸ்ரன் ஃபைன்னலக்கும் மா சஅல்தும். பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போங்க, அந்த ஊரில் இறங்கி போங்க. அதாவது தங்கியிருந்த பகுதி இருக்குது கொஞ்சம் மேடான பகுதி, அந்த தீஹ் என்ற பாலைவனம். இப்போ அதில் 40 வருஷமா எல்லாம் இருக்கிறாங்க, மண்ணு செல்வ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஊருக்குள்ளே இறங்கி போங்க, பக்கத்தில் இருந்த அந்த ஊருக்குள்ளே இறங்கி போங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு இருக்குது போங்கன்னா. அல்லாஹ் பைனலக்கும் மாச அழுத்தும், நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்குது. குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்கிறாங்க, அங்கே சென்று நீங்கள் விவசாயம் செஞ்சு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டான். உள்ளே போங்கன்னா துரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனத்து. ஆனால் இவங்க உள்ளே போன பிறகு இவங்க செஞ்ச அநியாயத்தின் காரணமாக இவர்கள் மீது இழிவும் அதே போல பிறரிடத்தில் யாசனம் கேட்கக்கூடிய அந்த தேவையாகக்கூடிய தன்மையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதாவது கேவலத்தை ஏற்படுத்தினான் இவர்களுக்கு. ஒதுரிபத் அலைஹிம், அவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்டது அஸ்ஸில்லத்து வல் மஸ்கனத்து, இழிவையும் அதே போல பிறரிடத்தில் தேவையாகக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்தப்பட்டுருச்சு. அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திட்டான். ஒன்றும் இல்லாமல் நல்லா பேசாமல் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் உணவை கொடுத்தான். அதை விட்டுட்டு என்ன கேட்டாங்க, எங்களுக்கு இது மாற்றித்தாங்கன்ட்டு அல்லாட்ட கேட்க சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சு அந்த ஊருக்குள்ளே போன பிறகு இவர்களுக்கு இழிவை ஏற்படுத்தி அடுத்தவர்களிடத்தில் கேட்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினான். ஓ பாவு ரபபின் மின் அல்லாஹ், இவர்கள் அல்லாஹுடைய புறத்தினின்றும் உள்ள கோபத்தை கொண்டு திரும்பினார்கள். தாலிக்கு இது எதனால் ஏற்பட்டுச்சு இவங்களுக்கு? பி அன்னஹும் கானூ யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லா, இவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அதையும் சொன்னாங்க, யக்துலூன நபிய்யன பிகைரில் ஹக்கி, அநியாயமாக நபிமார்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் இருந்த நபிமார்களை எல்லாம் கொலை செஞ்சிருக்கிறாங்க, நிறைய நபிமார்கள், பனூ இஸ்ரவேலர்கள். இதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். தாலிக பிமா அஸவ் வ கானூ யஅ்ததூன், இவர்கள் மாறு செய்ததின் காரணமாகவும் இன்னும் வரம்பு மீறியவர்களாக நடந்ததின் காரணமாகவும் இப்படிப்பட்ட இழிவே அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து கொண்டிருந்தான். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், யூதர்கள் பனூ இஸ்ரவேலர்கள் ரொம்ப சிந்தனை உடையவர்கள், நல்ல புத்திசாலிகளாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருந்தாங்க. நல்ல புத்திசாலிகளாக நல்ல சிந்தனை உடையவர்களாகத்தான் அல்லாஹ் யூதர்களை ஆக்கி வைத்திருந்தான். ஆனால் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை, தன்னுடைய அந்த திறமையை, சிந்திக்கும் ஆற்றலை எல்லாம் தவறாக பயன்படுத்தினாங்க. அதை கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்காக பயன்படுத்துவதற்கு பகரமாக அதை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு மாறு செய்வதற்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை சொன்னாலும் அதுக்கு மாற்று செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அப்போ இந்த முரண்டு பிடித்தது, மாறு செஞ்சதின் காரணமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட வேதனைகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அவங்க தான் இந்த உலகத்திலேயே மனிதர்களை கொல்லுவதற்கு ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பித்தவங்க யூதர்கள் தான். மனிதர்களை கொல்றதுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு நல்லதுக்கு பயன்படுத்த சொன்னால் மனிதனை கொல்லுவதற்குரிய ஆயுதங்களை முதல்ல இவங்க தான் உருவாக்கினாங்க. அதாவது அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்க என்ன செய்யணும், மனிதர்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை உருவாக்கியவர்கள் இந்த பனூ இஸ்ரவேல் யூதர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்ப புத்தி உள்ளவர்களாக மாறிட்டாங்க. அதாவது தன்னுடைய புத்தியை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு வேதனை இறக்கினான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், இப்படிலாம் உங்களுக்கு நிறைய நியமத்துகளை செஞ்சோம்,
மதீனாவில் உள்ள யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு நியமத்துகள் செஞ்சோம், உன்னுடைய முன்னோர்கள் இப்படி தப்பு செஞ்சாங்க, மாறு செஞ்சாங்க, அதனால எத்தனை வேதனைகளை அல்லாஹ் இறக்கி இருந்தான், அவங்க மேல வேதனைகளை இறக்கி வச்சிருக்கிறான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு நான் சொல்றதை இப்ப கேளுங்க, நான் சொல்றத இப்ப கேளுங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் நல்லா அறிந்து வைத்திருந்தார்கள். நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிறதை தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள், அந்த யூதர்கள் அறிந்து வச்சிருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தங்களுடைய பிள்ளைகளை எப்படி தெளிவாக அறிந்து கொள்வார்களோ அது போன்று அறிந்து வைத்திருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் மகன் தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிறத யாராவது விளக்கியா சொல்லணும் அவங்களுக்கு? இல்ல அதை யோசிச்சு அவங்க அறியணுமா? தன்னுடைய பிள்ளையை எப்படி பார்த்தவொடனே இது என்னுடைய மகன் என்னுடைய மகன் தெரிஞ்சு கொள்வார்களோ இந்த அளவிற்கு இவங்க முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படி அறிஞ்சு வச்சும் என்ன செஞ்சாங்க? பிடிவாதமாக தான் இருந்தாங்க. அப்ப யூதர்கள்ட்ட அந்த பிடிவாத குணம், தாங்கள் எதை சிந்திக்கிறோமோ தன்னுடைய கருத்து என்னவோ அதைத்தான் அவங்க பின்பற்றி நடப்பார்கள். அதற்கு மாற்றமாக உண்மையே இருந்தாலும், அதற்கு மாற்றாக அவர்களுடைய கருத்துக்கு எதிராக சத்தியம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலிருந்து இப்படித்தான் வர்றாங்க அவங்க. அப்ப அந்த தன்மை தான் மதீனாவுடைய யூதர்களிடத்திலையும் இருந்துச்சு, மதீனாவில் இருந்த யூதர்கள்ட்டையும் இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனால அவங்களுக்கு திரும்ப திரும்ப இதை உபதேசம் செய்யறான். நீங்க உபகாரம், உங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் நான் உபகாரம் செஞ்சேன், நிறைய உபகாரங்கள் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன், அந்த உபகாரங்கள்லாம் நன்றி செய்யும் விதமாக, நன்றி செலுத்தும் விதமாக இப்போ நான் சொல்றேன், முகமதை பின்பற்றுங்க, முகமதை பின்பற்றி நடந்துக்குங்க. அப்ப அவங்க அதையும் ஏற்றுக்கொள்ளல, அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்ப அவர்களுக்கு இழிவை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இழிவு யூதர்களுக்கு ஏற்பட்டுச்சு, அவர்களை கேவலப்படுத்தினான், அவங்க செஞ்ச தவறுகளின் காரணமாக அல்லாஹ் கேவலத்தை ஏற்படுத்தினான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அவர்களுக்கு இழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்தில் அவங்க தானே பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆதிக்கம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், துரிபத் அலைஹிமு தில்லத்து ஐனமா சுகிஹு இல்லா பிஹப்லின் மினல்லாஹி வ ஹப்லின் மினன்னாஸ், அவர்கள் மீது இழிவு ஏற்படுத்தப்பட்டது, அதாவது நிரந்தரமான இழிவு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது என்பதை அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டுகிறான். அப்ப நிரந்தரமான இழிவும் கேவலமும் அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு எந்த தங்குமிடமும் கிடையாது பூமியில அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு யூதர்களுடைய ஆதிக்கம் தானே பெருமை அதிகமாக இருக்கிறது நாம பார்க்கிறோம். யூதர்கள் தான் ஒரு குட்டி நாட்டில் இருந்துகிட்டு, இஸ்ரேலில் இருந்துகிட்டு உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படும். இப்போ அதுக்கு மார்க்க அறிஞர்கள் நல்ல சிறந்த விளக்கங்களை சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்கள்ல அதை பற்றி நாம தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று எந்த விஷயங்கள் நாம் சொல்லப்பட்டதோ அதில் உள்ள படிப்பினைகளை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.